ஏமா இந்த குடும்பத்தில் நடக்கிறது, இங்கே இருக்கிற கஷ்டம், இங்கே இருக்கிற சேலஞ்சஸ், இங்கே இருக்கிற நல்லது கெட்டது வரவு செலவு இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்கள் அம்மாக்கா. நான் என்ன கேட்குறேன், அப்படி அம்மா மேலே பாசம் இருந்தால் அம்மாவை பிரிவே முடியாத பொண்ணு எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இன்னும் வெறுப்பு, மாமியார்னா வெறுப்பு வரும் போதே ஒரு மைண்ட் செட்டோட வருது. மாமியார்னா கெட்டவங்க. எப்படி உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரும்? நான் எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், 1000 பேர் வந்தாலும் போனாலும் சரி சொல்றேன், கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலயுமே உன்னோட மாமியாரை எப்போதான் நீ உன்னோட அம்மாவை பார்க்க போகிற? இதுக்கு மேலே என்ன ப்ரூவ் பண்ணணும்? உன் குழந்தைய பார்த்துக்குறாங்க, உனக்கு உண்மையாக இருக்கிறாங்க, சாப்பாடு தராங்க, வீட்டில் இருக்காங்க, ஏன் எல்லாத்துக்கும் மேலே அவங்க பிள்ளைய உனக்கு குத்துருக்காங்களே. இன்னமும் உன் மாமியார் கிட்ட என்ன வேணும்? எப்போ பார்த்தாலும் மாமியார் கெட்டவங்க, மாமியார் மோசமானவங்க, மாமியார் வில்லி. எதுக்கு ஊரை ஏமாத்துறீங்க இப்படி? எந்த மாமியார் வில்லி? தான் புள்ள நல்லா இருக்கணுன்றதுக்காக புள்ள மேலே அக்கறைப்பட்டு வந்திருக்கிற பொண்ணை திருத்தணும். நமக்கு அப்புறம் யாரா இருக்கா நம்ம பையனுக்கு? இந்த பொண்ணு ஒழுங்காக இருந்தால் தானே இந்த குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அக்கறையாக இருக்கிற மாமியார், இதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியும்? இன்னும் வெறுப்பு, மாமியார்னா வெறுப்பு வரும் போதே ஒரு மைண்ட் செட்டோட வருது. மாமியார்னா கெட்டவங்க. எப்படி உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரும்? எப்படி வரும்? வீட்டில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப்பு, துடைக்கிறதுக்கு ஹெல்ப்பு, பாத்திரம் கழுவ ஹெல்ப்பு, எல்லாத்துக்கும் ஹெல்ப். என்னதான் இந்த பொண்ணுங்க வீட்டில் செய்யுது அப்படின்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறது. அம்மா எப்படியாச்சு, அம்மா எப்படியாச்சு. அம்மா நிம்மதியாக இருக்கணும் தான் உன்னை இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. அமிச்சவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? திருப்பி ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏமா இந்த குடும்பத்தில் நடக்கிறது, இங்கே இருக்கிற கஷ்டம், இங்கே இருக்கிற சேலஞ்சஸ், இங்கே இருக்கிற நல்லது கெட்டது வரவு செலவு இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்கள் அம்மாக்கா. நான் என்ன கேட்குறேன், அப்படி அம்மா மேலே பாசம் இருந்தால் அம்மாவை பிரிவே முடியாத பொண்ணுங்க எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அப்படியே வீட்டிலே இருந்துருங்க. எது உண்டோ அதை ஏன் நீ திருப்பி உண்டாக்கணும்னு நினைக்கிற? உங்கள் அம்மா அப்பா கிட்ட ரேப்போ பில்ட்டு. நீ பொய்யே சொன்னாலும் உங்கள் அம்மா ஒன்று விட்டு கொடுத்து போகிறதில்ல. நீ பேயா இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஏஞ்சல் தான். திருப்பி எதுக்கு அதையே நினச்சிட்டு இருக்க? நான் அப்படி எங்கள் அம்மாவை பிரிய முடியாது, ஆனால் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன்னா அம்மா கூட இருந்துடணும். கல்யாணம் பண்ணவே கூடாது. நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தனா இந்த குடும்பத்துக்கு நிம்மதி வேணும்னா இந்த குடும்பத்தில் வாழணும், இந்த குடும்பத்தை நினைக்கணும், இந்த குடும்பத்தை உருவாக்க நினைக்கணும். ஈஸியாலாம் உங்கள் அம்மா பெரிய ஆளாம் இல்லை வீட்டில், குடும்பத்தில். உங்கள் அம்மாவை இன்னொரு வீட்டிலேருந்து வந்தவங்க தான். உங்கள் அப்பா இதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இடம் பிடிக்கணும். இங்கே என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்கார இதயத்தில் மட்டும் இடம் வேணும், குடும்பம் வேணாம். என்னம்மா வேணும்? எப்படிப்பட்ட மாப்பிள்ளமா எதிர்பார்க்குற அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா, முன்னாடியே சொல்லிச்சு, நாத்தனார் இருக்கக்கூடாது, மச்சனை இருக்கக்கூடாது, இதெல்லாம் முன்னாடி. இப்போ எப்படி தெரியுமா? அம்மா அப்பாவே இருக்கக்கூடாதான். ஏன்? அம்மா அப்பா இருந்தால் தொல்லையாம். அம்மா அப்பா இல்லாத அவர் டைரெக்டாக பிறந்துட்டு வந்துட்டார். ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்காரர் பிறந்து மேலேருந்து இறங்கி வந்துட்டார். இந்த முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எதுவுமே வந்த வழியோடு இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. வந்த வழி வேணாம், நீ மட்டும் தனியாக வேணும், நீ மட்டும் வேணும், என்னை மட்டும் நீ கவனம், என்னை மட்டும் நீ செய். எதுக்கு எத்தாலும் குறை. சீக்கிரம் வந்தால் குறை, லேட்டாக வந்தால் குறை, வேலைக்கு போனாலும் குறை, செய்யலைனாலும் குறை, பணம் சம்பாரிச்சாலும் குறை, சம்பாதிக்கனாலும் குறை, ஃபோன் பண்ணால் குறை, தங்கச்சிக்கிட்ட பேசினா குறை, அக்கா கிட்ட பேசினா குறை, எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண குறை. அம்மா கிட்ட பேசாது எப்படி இருக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பயப்படுறான். அம்மா கிட்ட பேசலாம். அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பொண்ணு மாறிட்டான்னு, பொண்ணு திட்ட போகிறாங்கன்ற பயத்தில், நம்ம ஒய்ஃபுக்கு நல்ல பேர் எடுக்கணுன்ற பயத்தில் நிறைய பேர் அம்மா கிட்ட பேசுறதே இல்லை. ஏன்டா பேசாத இருக்கீங்க? ஏன்டா? நான் எல்லா மாப்பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், 1000 பேர் வந்தாலும் போனாலும் சரி, இந்த இடத்துல நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம ஒய்ஃப் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம அம்மா நிம்மதியாக இருக்கணும். அங்கே நம்ம அம்மா நிம்மதி இல்லாத வீட்டில் அங்கே இன்னொரு பெண் எப்போ நிம்மதியாக இருக்கும்? எப்படி நிம்மதியாக இருக்கும்? அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை. நீ எதுக்கு டென்ஷன் ஆகிறதில்ல? நிறைய பொண்ணுங்களுக்கு தான் பிரச்சனைங்க. பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பிரச்சனைனா பொண்ணுங்களுக்கு தான். வரும்போதே கெட்டது நினச்சி பார்க்குது மாமியாரை, கெட்டதை நினச்சி கெட்டதே அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்குது, அதே மாதிரி செயலை பண்ணுது, தப்பான முடிவுகள் எடுக்குது. இதை பார்த்தோன்னா மாமியார் உஷாராயிடுறாங்க, இந்த பொண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ தனி கொடுத்தணும் ஆசை, தனி கொடுத்தணும் போய் என்ன பண்ணுவேன்? நல்ல பொண்ணாக இருந்தால் சூப்பரா, சம்போ சிவசம்போ, நல்லது. நீ தனி கொடுத்தன போயிட்டேன்னா ஓகே, டன். நல்ல பொண்ணாக கிடச்சிச்சுன்னா சூப்பர், இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டேரு, காடுக்கு சொல்லிட்டு சூப்பராக கிடச்சி. ஆனால் அதே பொண்ணு கேப் மாதிரியா இருந்துச்சுன்னா, ஊட்டியில் கூட்டு போய் கல் போட்டு கொண்டுடுச்சுன்னா, அதே பொண்ணு ஏற்கனவே எவனே பழகிட்ட அதே பையனோட உனக்கு தெரியாத பேசிட்டு இருந்துச்சுன்னா, யார் சொல்லுவா உனக்கு இதெல்லாம்? நீ வேலைக்கு போயிடுவா, காலைல எழுந்து போய் பிஸ்னஸ்க்கு போகிறேன், எழுந்து போய் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு. வீட்டில் பொண்ணுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு சொந்த பந்தம் இருந்தால் தான் அந்த பொண்ணு நெறியோட வாழும், பக்குவமாக வாழும், நல்ல ட்ராக்கில் வாழும். ஏன் நல்ல ட்ராக்கில் வாழணும்? நல்ல ட்ராக்கில் வாழ்ந்தால் தான் அந்த குழந்தை
நாளைக்கு ஹோம்ல சேர்க்காத பார்த்துக்கலாம். அம்மா சரியில்லைன்னா அந்த குழந்தை எங்கே போவோம்? நாளைக்கு ஹோம்ல சேர்ற நிலைமை வந்துடும் அந்த குழந்தைக்கு. போயிடுறாங்க, எடுத்த உடனே போயிடுறாங்க. வீட்டுக்காரர் சரியில்லைன்னா ஓடிடுறாங்க. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு உங்களோட வாழ பிடிக்கலங்க. எப்படி வாழ பிடிக்கும்? எப்படி வாழ பிடிக்கும்? ஏன்னா வாழ்க்கையே உனக்கு தெரியல. இன்னும் பணம் சம்பாரிச்சிட்டா போதுமா? வீட்டில் தூங்குனா நிம்மதினு ஒன்று வரணும்டா. நிம்மதினு ஒன்று இருக்கணும். இப்பயும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. குதிரையை வாங்கி கட்டிடலாம், அதை ஓட்டுறது தான் ஜாக்கி கையில் இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு சந்தோஷப்படாது. இனிமேட்டு தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. கல்யாணம் பண்ணாதவன் கூட நிம்மதியாக இருக்கான். கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் நிம்மதின்றது ரொம்ப கம்மி. உஷாராக இருக்கிறவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். எப்படி உஷாராக இருக்கிறான்? வீட்டில் இருக்கிறான். அவங்களோட லைஃப்பை பெட்டராக்கிறதே இந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் தான். அந்த பொண்ணை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது நிறைய நேரத்தில். பக்குவமாக வந்திருக்க மருமகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்து நடந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிடறாங்க. ஆனால் சில பேர் மனசில் பட்டது உண்மையை பேசுகிறாங்க, கோவத்தை பேசுகிறாங்க. இது ஏமா இப்படி போய் சொன்னு கேட்டுறாங்க. இதை சொல்லிட்டாலே பிடிக்காது. உண்மையாக பேசுகிறா பிடிக்காது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா உண்மை, ஏமா இந்த மாதிரி செஞ்ச, ஏமா இந்த மாதிரி லேட்டாக இருந்தா, ஏமா இந்த மாதிரி படிக்கலனாலே 4 நாளைக்கு பேசாது இந்த பொண்ணை. இதை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. இது என்ன பண்ணோம்? நீ ஒரு தப்பு பண்ணாலே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்பயே சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களும் இட்ஸ் ஹை டைம் மகிழா கோர்ட்டுக்கு போய் நின்று பாரு. டிவோர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நிம்மதி போகுதுன்னு மட்டும் நீ பாரு. இன்னைக்கு இந்த பையன் இரிட்டேஷனாக இருக்கலாம், ஆனால் இதை விட ஒரு சொர்க்கம் நாளைக்கு இல்லைன்றது உனக்கு புரியும் பாரு. இதே தான் பையனுக்கும் சொல்கிறேன். இந்த மனைவிக்கு அப்புறம் இன்னொரு மனைவி ஆசைப்படுவேன். இந்த மனைவி எவ்வளோ மேல் உனக்கு தெரியும் பாரு. வந்ததை எவனால் பார்த்துக்க முடியலையோ அவனால் என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் எதையுமே பார்த்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பொறுமை முதல் கடைப்பிடி. அடுத்தது நம்பிக்கை வை. யார் மேலே நம்பிக்கை வை? உன் சுற்றி உன் வீட்டுக்காரு, உங்கள் மாமியார், உங்கள் மாமனார், அதை நம்பக்கூடுமோன்னு ஒரு பொய்யாவது கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் நீ புரிஞ்சுப்ப, எவ்வளோ நல்லா இருக்காங்கடா, நமக்காக எவ்வளோ உண்மையாக இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுப்ப. சந்தேகத்தோடு பார்த்துட்டே இருந்தேன்னா யாருமே உனக்கு புரியாது, யாரையுமே உனக்கு பிடிக்காது. வயிற்றில் நாளைக்கு குழந்தை வரும்போது உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, உன் பெரிய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம அத்தை மாதிரி யாரும் இல்லை. உடம்பு சரியில்லைனாலும் நமக்காக வீட்டில் இருக்கிறாங்க, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போயும் சொல்கிறேன், எனக்கு ஆயாமா வேணும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அத்தையை தேடணுன்னா கடைசி இருக்கும் அத்தை உன் வாழ்க்கையில் சொத்தை தான். ஆனால் அவங்க என் குடும்பம், நான் அந்த குடும்பத்தில் பொறுத்து கொடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போயும் சொல்கிறேன், உன் லைஃப்பில் உனக்கு உண்மையாகவும் உன் மேலே பாசமாக இருக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரியான போட்டி இருக்குது. யாருக்குன்னா உங்களோட அம்மாவுக்கும் உங்களோட அத்தைக்கும். யாரும் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயுமே திருமணத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட். நான் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தேன்னா எங்கள் அம்மா என்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. நான் எங்களோட அத்தை கிட்ட உண்மையாக இருந்தேன், என் அத்தை என்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. நான் யாருக்கிட்ட உண்மையாக இருந்தால் எனக்கு லாபன்றதை நான் பார்க்கணும். எது உண்மை, எது என்னோட லாங் டைமில் என் குடும்பத்தோட நிம்மதியை கொண்டு வரும், அதை யோசிச்சு இந்த மேட்ரு இப்போதைக்கு தெரிய வேணாம்ப்பா அம்மாவுக்கு, இந்த மேட்ரு இப்போ எதுக்கு அங்கே பேசணும், இந்த மேட்ரு இது தாங்க மாட்டேன், இந்த மேட்ரு யோசிச்சு எது சரின்னு யோசிச்சு முடிவெடு. ரொம்ப நாளைக்கு வாழணும். நம்ம ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு இப்போ ரீசெண்டாக போய் எழுதி வச்சுட்டு செத்துருச்சு. இன்னொரு பையன் என்ன பண்ணான், பஸ்ஸில் யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அவரும் போய் எழுதி வச்சு செத்துட்டாரு. இப்போ எழுதி வச்சு செத்ததால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? பூமியில் பிறந்தது ஒரு சகாப்தம்டா, வரோம். இதை சாகிறதுக்காகலாம் இல்லை, சந்தோஷத்துக்காக. நான் இப்பயும் சொல்கிறேன், உன்னோட சந்தோஷத்தோட சாவி தான் அண்ணன் உன் கையில் கொடுக்குறேன். என்னது உன் சந்தோஷத்தோட ஒரே சாவி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃப்ரேம் பண்ணிக்காத, மைண்டில் பண்ணிக்காத. இந்த பொண்ணோட அம்மா அப்பா கெட்டவங்க, இந்த பையனோட அம்மா அப்பா கெட்டவங்க, இந்த ப்ரீ ஃப்ரேமிங்கை விட்டுரு. அங்கே போய் பாரு. எதுவாக இருந்தாலும் நம்ம அன்பா பழகினா எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியுன்ற நம்பிக்கை. அன்பு உன்கிட்ட லேக்கா வச்சுக்கிட்டு பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அன்பே இல்லைன்னு சொன்னா உன்னோட வேஸ்டான பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யூ ஸ்டார்ட் லவ்விங் தெம், தே வில் கிவ் யூ டபுள் லவ். டேக் மை வேர்ட்.